இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். கவலை கிடும் கொடுத்தறியா, வேறு பவவினையாதுமே தெரியா. கவலை கிடும் கொடுத்தறியா, வேறு பவவினையாதுமே தெரியா. இப்புவன மீது நமக்குரியா, இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். குருடர்களுக்குதவும் விழியா, பவ கருமயிருளை நீக்கும் ஒளியா. குருடர்களுக்குதவும் விழியா, பவ கருமயிருளை நீக்கும் ஒளியா. தெய்வம் இருக்கும் தலஞ்சல் வாசல் வழியா, இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். அலகைதனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழிற்பேரன். அலகைதனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழிற்பேரன். விண்ணுலகு வாழ்தேவகுமாரன், இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின நானே என்னும் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவைகளிலே 6வது அறிக்கையை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த 6வது அறிக்கையின் 1வது பாகத்தை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நானே சத்தியம் என்னும் இந்த அறிக்கையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக அறிக்கையை விடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்முடைய சீஷர்களோடு கூட 3.5 வருடம் இருந்தார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். பிறகு இந்த பூமியை விட்டு கடந்து போகும் வேளை வந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய பாடுகள் மரணத்தை குறித்து தெரியப்படுத்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்க போகிறதையும் பிறகு அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுவதை குறித்தும் பரமேறுதலை குறித்தும் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட பேசும்பொழுது அவர்களை விட்டு பிரிந்து செல்ல இயேசு கிறிஸ்து சொன்ன போது சீஷர்களின் இருதயம் கலங்கி போனது. அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களை தேற்றும்படிக்கு ஆண்டவர் பரலோகத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிறகு மீண்டும் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள போகிறேன். ஆகவே கலங்காதிருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன பிறகு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது தோமா, ஆண்டவரே, நீர் போகும் இடத்தை நாங்கள் அறியோமே, பின்னே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டபொழுது இதற்கு விடையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த மகத்தான 6வது அறிக்கையை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, நானே சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். பிரத்யேகமாக, உறுதியாக நானும் சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அநேக சத்தியங்களிலே நானும் ஒரு சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதியாக சொல்லுகிறார், நானே சத்தியம். அருமையானவர்களே, சத்தியம் என்றால் என்ன? இது மிகவும் பிரபலமான, பிரசித்தி பெற்ற ஒரு கேள்வியாய் இருக்கிறது. சத்தியம் என்பது பல உண்மைகளின் கோப்பு அல்ல, மத கோட்பாடுகள் அல்ல, மத தத்துவங்கள் அல்ல. அது ஒரு நபரை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அவர் பேசுவதெல்லாம் சத்தியம். அவருடைய போதனை எல்லாம் சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறியும் பொழுது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொன்னார். சத்தியத்தை நாம் அறியும் பொழுது பல தவறான உபதேசங்களில் இருந்து விடுதலை உண்டாகிறது, தவறான போதனைகளில் இருந்து விடுதலை உண்டாகிறது, பொய்யான காரியங்களில் இருந்து விடுதலை உண்டாகிறது. ஆகவே சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, முதலாவதாக தேவனின் தன்மை பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்துகின்றார். Jesus reveals the truth about the nature of God. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக தேவனை பற்றிய மனிதனின் அறிவு மிக மிக கொஞ்சமாக இருந்தது. தேவனை பற்றி மனிதன் சரியாக அறிந்திருக்கவில்லை. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உண்டு என்று நம்பிக்கொண்டிருந்தான். தேவனை பயங்கரமானவராக, நெருங்க முடியாதவராக மனிதன் எண்ணிக்கொண்டிருந்தான். பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தின காரியங்கள் மிக மிக குறைவாகவே இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் சில நேரங்களிலே இடிமுழக்க சப்தத்தோடு கூட பேசுவார், அக்கினியின் மூலமாக பேசுவார்,
மேகஸ்தம்பத்தின் மூலமாக பேசுவார். மின்னலின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வெளிச்சத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். சில அற்புதங்களின் மூலமாக தம்முடைய சமூகத்தை மக்கள் உணர செய்வார். இப்படி தேவனை பற்றிய மக்களுடைய புரிதல், தேவனை பற்றிய மனிதனுடைய புரிதல் மிக மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது பிதாவின் தன்மையை, தேவனுடைய தன்மையை மிக மிக அழகாக அவர் விளக்கினார். 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே பிதாவின் வாசஸ்தலத்தை குறித்து பேசுகிறார், அதாவது பரலோகத்தை குறித்து பேசுகிறார். அந்த இடத்திலே நமக்கும் ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்படுகிறதை குறித்து பேசுகிறார். பிறகு பிதாவோடு கூட நாம் நெருக்கமாக அவரோடு கூட வாசம் பண்ணும் இந்த ஒரு மகத்தான ஒரு அனுபவத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதாவது பிதாவோடு கூட நாம் நெருங்கி இருக்கலாம், அவரோடு கூட நாம் வாசமாய் இருக்கலாம் என்கிற ஒரு புதிய காரியத்தை, தேவனுடைய தன்மையை இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். 6வது வசனத்திலும் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று ஆண்டவர் சொன்னார். பிதாவினிடத்திலே நீங்கள் வர வேண்டும் என்றால் என் மூலமாக தான் வர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல 8-9 வசனங்களிலே நாம் பார்க்கும்பொழுது பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், பிதாவை எங்களுக்கு காட்டும், அது போதும் என்று சொன்ன போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதித்திரமாக என்ன சொன்னார்? அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இப்படி இருக்க பிதாவை காட்டும் என்று நீ எப்படி சொல்லலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாம் தேவனை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதாவது பிதாவை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், பிதாவின் தன்மையை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் என்னுடைய தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். தேவனை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய மனதுருக்கத்தை பற்றிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசித்தார், அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பிணியாளிகளை சுகமாக்கினார், சாத்தானினால் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். இயேசுவின் மனதுருக்கத்தை அறிந்து கொண்டால் பிதாவின் மனதுருக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையின் சத்தியத்தை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்கள் மீது கிருபை உள்ளவராய் இருந்தார். அவர் முன்பாக கொண்டு வந்த விபச்சார ஸ்திரீயின் மீது அவர் கிருபை கூர்ந்தார். அவருடைய பாவங்களை மன்னித்தார். அவளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். சகேயு இயேசு கிறிஸ்துவை காண அவரை நோக்கி வரும்பொழுது கிருபையாக அவனை அழைத்தார். அவனுடைய வீட்டிலே தங்கினார். பாவிகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். பாவிகள் மீது அவர் கிருபையாக இருந்தார். தேவனுடைய கோபத்தை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கோபத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் கண்டு சாட்டை எடுத்து விரட்டினார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்க நீங்கள் அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநீதிக்கு எதிராக அவர் கோபம் உள்ளவராக மாறினார். பிதாவின் கோபத்தின் தன்மையை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் கோபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பொறுமை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் பொறுமையை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சீஷர்கள் பல நேரங்களிலே தவறுகளை செய்தார்கள். அவர் பொறுமையாக இருந்தார். பல குறைவுகள் அவர்களிடத்திலே இருந்தது. ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். தேவன் பொறுமை உள்ளவராக தேவனின் தன்மைகளை வெளிப்படுத்தினார். தேவனுடைய சர்வ ஞானமாகிய சத்தியத்தை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. பரிசேயர்கள் வேத பாரகர்கள் அவரிடத்திலே வரும்பொழுது அவருடைய இருதயத்தின் ஆழத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவருடைய தவறான எண்ணத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டார். அருமையானவர்களே, தேவனின் அன்பை குறித்த மன்னிப்பை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆயினும் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பகைவர்களுக்கும் மன்னிப்பை வழங்கினார். அவர்கள் மீது அன்பாயிருந்தார். அவர்களுக்காக ஜெபித்தார். இப்படி தேவனுடைய தன்மையை குறித்த சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய புரிதலோடு கூட மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையை பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். Jesus reveals the truth about the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். தேவன் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். இது அவருடைய தன்மைக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த சத்திய தன்மையை வெளிப்படுத்துவது வார்த்தையாகும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் உருவமாயிருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உருவமாயிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 14வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொல்லுகிறார் கர்த்தர் இந்த இடத்திலே? தம்முடைய வசனங்களை சுயமாய் நான் பேசவில்லை, அவைகளை
அந்த வார்த்தைகளை கொடுத்தவர், இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். நான் சுயமாக இந்த வசனத்தை நான் பேசவில்லை. நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிதாவினாலே அருளப்பட்ட வார்த்தைகள். அவருடைய உவமைகள் எல்லாம் பிதாவினாலே கொடுக்கப்பட்ட உவமைகள். அவர் பேசின மலை பிரசங்கம் பிதாவினாலே அருளப்பட்டது. ஜெப ஆலயத்திலே பேசின வார்த்தைகள் பிதாவினாலே அருளப்பட்டது. வீடுகளிலே பேசின வார்த்தைகள், கடற்கரையிலே பேசின வார்த்தைகள் பிதாவினாலே அருளப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் சுயமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. தேவனுடைய வார்த்தைகள் பற்றிய சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட வேதம் சத்திய வேதம். இது தேவனாலே அருளப்பட்ட வேதம். இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. மூன்றாவதாக, தேவனின் எதிரிகள் பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். Jesus reveals the truth about the enemies of God. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பரிசேயர்களும் வேத பாரகர்களும் மிகவும் பெருமை பிடித்தவர்களாய் இருந்தார்கள். மற்ற எல்லாரையும் விட தாங்கள் தான் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மற்ற எல்லாரையும் விட தாங்கள் தான் நீதி உள்ளவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். மற்ற எல்லாரையும் விட தாங்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். மற்ற எல்லாரையும் விட நியாய பிரமாணத்தை சிறப்பாக அறிந்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவின் நீதி இவர்கள் எவ்வளவு அநீதி உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் இவர்கள் எவ்வளவு அசுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவின் ஞானம் இவர்கள் எவ்வளவு அஞ்ஞானத்தில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை இவர்கள் எவ்வளவு பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தினது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை புரிந்து கொண்ட விதம், அவர்கள் எவ்வளவு அறிவு குறைவுள்ளவர்களாக நியாய பிரமாணத்தை சரியாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தினது. மத்தேயு 23வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று 7 முறை சொல்லுகிறதை மத்தேயு 23வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 7 முறை அவர்களுக்கு எதிராக ஐயோ ஐயோ என்று பேசுகிறார். ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் தேவனுக்கு எதிராக இருந்தது. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருந்தபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு எதிரிகளாக இருக்கிறவர்களை குறித்து வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே பல கோடி மக்கள் தங்களுடைய அறியாமையிலே அஞ்ஞானத்திலே இருக்கிறார்கள். தவறான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தவறான உபதேசங்களை அனுசரிக்கிறவர்களாக பின்பற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த பரிசேயரை போல வேத பாரகரை போல பெருமை பிடித்தவர்களாக தாங்கள் தான் எல்லாரையும் விட சிறப்பானவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்திய பரராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளோடு கூட ஒப்பிடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின்
வாழ்க்கையோடு கூட ஒப்பிடும்பொழுது அவருடைய அநீதி தெரிய வரும், அவருடைய அஞ்ஞானம் தெரிய வரும், அவருடைய தவறான நம்பிக்கை தெரிய வரும், அவருடைய பொய்யான காரியங்கள், பொய்யான செயல்கள் தெரிய வரும். ஆகவே அருமையானவர்களே, தேவனின் எதிரிகள் பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவனின் தன்மை பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையை பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக தேவனின் எதிரிகள் பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். நான்காவதாக தேவனுடன் எதிர்கால இருப்பிடத்தை பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். Jesus reveals the truth about the future home with God. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொன்னார். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிறகு நான் மீண்டும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய சத்தியத்தை, தேவனுடன் நம்முடைய நித்திய இருப்பிடத்தை பற்றிய சத்தியத்தை இயேசுவானவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். பரலோகமாகிய பிதாவின் வீடு இருக்கிறது, அங்கே ஏராளமான வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் வந்து நம்மை அவரிடத்திலே சேர்த்து கொள்ளுவதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அருமையானவர்களே, அனித்தியமான உலகத்திலே நித்திய இருப்பிடத்தை குறித்ததான சத்தியம் எத்தனை ஆறுதலாய் இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்று நித்திய தேவனோடு கூட நித்தியத்திலே இருப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சியான காரியம். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட முடிவடைந்து போவதில்லை. சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலம் ஆயத்தமான உடனே இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், வந்து நம்மை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுவார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் எதிர்கால நம்பிக்கை இல்லாமல், எதிர்காலத்தை பற்றிய நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் நம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து, நானே சத்தியம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நித்திய வாசஸ்தலத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுவது போல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிற ஒரு மகத்தான நம்பிக்கையை சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே சத்தியம். அவருடைய வார்த்தைகளை நாம் நம்புவோம். இயேசு கிறிஸ்து தேவனின் தன்மையை பற்றிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய எதிரிகளை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடன் நம்முடைய நித்திய இருப்பிடத்தை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியங்களை நாம் நம்புவோம். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட நாம் இவைகளிலே உறுதியாக இருப்போம். கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நானே சத்தியம் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீரே சத்தியபரரா இருக்கிறீர். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலே கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தேவனுடைய தன்மையை குறித்து கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். தேவனுடைய வார்த்தையை குறித்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். தேவனுடைய எதிரிகளின் சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். தேவனுடைய நித்திய இருப்பிடத்தை குறித்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். இவைகளை நாங்கள் நம்பி நித்திய வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள சத்தியபரராகிய உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.